ஒரு ஸ்டோரி சொல்லட்டா. 1992ஆம் ஆண்டில் வந்து ஒரு நபர் என்ன செய்றாருன்னா, அவருக்கு பிடிச்ச துறை வந்து சினிமா அப்படின்னு அவர் முடிவெடுத்து என்ன செய்றாருன்னா, அதில் போயிட்டு அவருடைய பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க அப்பாவோட உதவியோட சினிமாக்குள்ளே போகிறாரு. அப்படி போகிற அந்த நபருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே மிகப்பெரிய ஒரு அவமானமாக அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு மூஞ்சா, ஒரு பிரபலியமான ஒரு பேப்பரில் போடுறாங்க, இதெல்லாம் மூஞ்சா, காசு இருக்கவங்கலாம் நடிகன் ஆகிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவரை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி நாள் முழுக்க அந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறாருன்னா போயிட்டு அழுகுறாரு. அன்றைக்கி அவருக்கு 20 வயசுங்க. அன்றைக்கி அவர் நினச்சிருந்தா, இல்லை எனக்கு இந்த சினிமாங்கிற ஒரு விஷயமே வேணாம்ப்பா, நான் வந்து வேறு ஏதாவது ஒர்க்கை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு போயிறேன்னு நினச்சிருந்தா, இன்றைக்கி தளபதினு தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை அவரால் சேர்த்துருக்க முடியுமா? முடியாது. நம்மளுடைய முதல் முயற்சி என்ன தான் தோல்வியாக இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த முயற்சிகள் மூலமாக நமக்கு பிடிச்ச துறையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, கிடைக்கிற வரைக்கும் நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது விடாமுயற்சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக